ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. தமிழர் திருநாளாம் தை திருநாள் கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எஸ்ஏ கல்லூரியில் அனைவருக்கும் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் எளிமைக்கு சான்றாகவும் விளங்கும் எங்களின் மதிப்புமிக செயலர் ஐயா திரு தா தசரதன் அவர்களையும் நம் கல்லூரியின் நிறுவனர் ஐயா தெய்வ திரு சுதர்சனம் அவர்களின் பெருமையும் நற்பண்புகளும் ஒருங்க பெற்று நீண்ட அவரது வழித்தோன்றல் ஆன நமது மதிப்புமிகு கல்லூரியின் தாளாளர் மற்றும் பொருளாளர் திரு எஸ் அமர்நாத் ஐயா அவர்களையும் நமக்கு எல்லாம் அரணாகவும் எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்தாகவும் இருந்து திறம்பட செயலாற்றும் வல்லமை மிகுந்த நம்மை எல்லாம் ஊக்குவிக்கும் முதல்வர் முனைவர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களையும் வரவேற்று எங்களது சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் தா செந்தில்குமார் ஐயா அவர்களையும் வேலைவாய்ப்பு துறை தலைவர் முனைவர் திரு யுவராமன் ஐயா அவர்களையும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களையும் எமது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களையும் நம் கலாச்சாரத்தின் மன்னரும் மாறாமல் திறனாக புகுந்திருக்கும் எமது கல்லூரி மாணவ மாணவியர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். பொங்கல் நாளை நமக்கு நினைவுக்கு வருவது நெய்வழியும் தித்திக்கும் சூடான சுவையான பொங்கல் தாங்க. நமது எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் நாவிற்கு சுவையான பொங்கலும் கிடைத்தாயிற்று, கண்ணுக்கு குளிர்ச்சியாக வண்ண வண்ண கோலங்களும் பார்த்தாயிற்று. இப்பொழுது நம் செவிக்கு விருந்தாகவும் கருத்துக்கு மருந்தாகவும் இப்பொங்கல் விழாவில் முத்தாய்ப்பாக பட்டிமன்றமும் நடக்க உள்ளது. சங்கவி பட்டிமன்றத்தில் எப்படி நடுவர் சாலமன் பாப்பையாக நம்ம எஸ்ஏஎஸ்சி பட்டிமன்றத்தோட நடுவர் சிஐ செந்திலையாதான். இவர் பேசினால அரங்கமே அதிரும். அது மட்டும் இல்ல அவர் உரையை கேட்டா நாற்காலியில் எழுச்சியோடு எழுந்து நிற்கும். சங்கே விலங்கு தமிழே விலங்கு என மாணவர்களுக்கு ஊக்கமளித்து நமது பட்டிமன்றத்தின் நடுவராக விளங்கும் ஐயா அவர்களையும் மாணவ மாணவியர்களையும் பட்டிமன்ற மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். செந்தமிழுக்கும் முத்தமிழுக்கும் செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு எனது தலைவணங்கி, என் தாய் தந்த தமிழுக்கு தலைவணங்கி, இந்த அவையோர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்லூரியை நிறுவிய நிறுவனர் தலைவர் தெய்வ திரு டி சுதர்சனம் அவர்களுடைய நல் ஆசையுடன் இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவதில் நான் பெருமைப்படுகின்றேன். தர்மநாயுடு அறக்கட்டளையின் எஸ்ஏ பொறியியல் கல்லூரியினுடைய தை திருநாள் பொங்கல் திருநாள் இங்கே சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய தருணத்திலே உங்கள்
எங்களது இனிய தை திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய தருணத்திலே இப்படி ஒரு பட்டிமன்றத்தை இந்த திருவிழாவின் ஒரு அங்கமாக இத்தகைய பட்டிமன்றத்தை நடத்திட நல் வாய்ப்பினை அளித்திட்ட தர்மநாயுடு அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு டி துரைசுவாமி அவர்களுக்கும் அறக்கட்டளையினுடைய துணை தலைவர் திரு டி பரந்தாமன் அவர்களுக்கும் செயலாளர் திரு டி தசரதன் அவர்களுக்கும் பொருளாளர் மற்றும் தாளாளர் திரு எஸ் அமர்நாத் அவர்களுக்கும் இணை செயலாளர் திரு எஸ் கோபிநாத் அவர்களுக்கும் சுதர்சனம் வித்யாசனம் பள்ளியினுடைய இயக்குனர் திருமதி டி சரஸ்வதி அவர்களுக்கும் எஸ்ஏ கலை அறிவியல் கல்லூரியினுடைய இயக்குனர் மருத்துவர் எஸ் அரவிந்த் அவர்களுக்கும் எஸ்ஏ பொறியியல் கல்லூரியினுடைய இயக்குனர் திரு டி தமிழ்நாத் அவர்களுக்கும் எஸ்ஏ கலை அறிவியல் கல்லூரியினுடைய பொருளாளர் திரு பி வெங்கடேஷ் ராஜா அவர்களுக்கும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அத்துணை பேருக்கும் எங்களது சிறந்தாந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகின்றோம். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் நமக்கு தருவது நிம்மதியா நெருக்கடியா? தலைப்பை சற்று உற்று நோக்கினால் வாழ்க்கை முறை என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கின்றோம். கலாச்சாரம் ஏனென்றால் கலாச்சாரமும் வாழ்க்கை முறையும் ஒன்றி பிணைந்தது. இதை நாம் தனித்தனியாக பார்க்க முடியாது. இந்திய கலாச்சாரம் உலக அளவிலே சிறந்தது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தினுடைய கலாச்சாரம் மிகவும் தொன்மை வாய்ந்தது. அத்தகைய கலாச்சார சிறப்புமிக்க நமது தமிழ்நாட்டிலே நாம் பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இன்றைய தினம் கூட இந்த பொங்கல் திருநாள் கொண்டாட்டமும் ஒன்று. இப்படி நமது வாழ்க்கை முறையிலே கலாச்சாரமும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இத்தகைய தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் நமக்கு தருவது நிம்மதியா நெருக்கடியா என்ற தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே இங்கே பேசுவதற்காக இரு ஐவர் அணியினர் ஒரு போர் முனைக்கு தயாராக இருப்பதைப் போல மிகுந்த ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் இந்த தலைப்பினுடைய ஒரு பகுதியாக இன்றைய வாழ்க்கை முறை நிம்மதியைத்தான் தருகிறது என்ற வகையிலே மாணவி மோனிஷா அவர்களும் மாணவி அஸ்வினி அவர்களும் மாணவி மோனிகா அவர்களும் மாணவர் ஸ்ரீகுரு அவர்களும் மாணவர் அகிலன் அவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். மறுபுறம் நெருக்கடியே என்ற அணியில் மாணவி யுகப்பிரியா அவர்களும் மாணவி அனுலட்சுமி அவர்களும் மாணவி திவ்யலட்சுமி அவர்களும் மாணவி ஹர்ஷபத்ரி அவர்களும் மாணவர் தினேஷ்குமார் அவர்களும் மிகுந்த எழுச்சியோடு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் இன்றைய தினம் ஒரு சிறப்பான கருத்து பரிமாற்ற போர் இங்கே நடக்க இருக்கின்றது என்பது உறுதியாக தெரிகின்றது. தலைப்பை தாண்டி நாம் இந்த வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் சற்று சிந்தித்து பார்த்தால், நான் சற்று முன் சொன்னதைப் போல நமது கலாச்சாரமும் நமது வாழ்க்கை முறையும் மிகவும் தொன்மை வாய்ந்தது. குறிப்பாக தமிழர் கலாச்சாரம் என்பது மிகுந்த தொன்மை வாய்ந்த கலாச்சாரம். அத்தகைய கலாச்சாரத்திலே ஒன்றுதான் இப்படிப்பட்ட பண்டிகைகள். கலாச்சாரம் என்பது தெய்வ வழிபாடு, தொழில் வழிபாடு, விருந்தோம்பல், வீர விளையாட்டு, ஆடை அணிகலன்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதிலே முக்கியமானது ஒன்று மொழி. அந்த தமிழ் மொழியை பற்றி பல்வேறு கவிஞர்கள், பாரதியாகட்டும் பாரதிதாசனாகட்டும், எத்தனையோ கவிதைகளை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி முழங்கினார். அதே போல பாரதிதாசன் அவர்கள்
தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று வாழினார். அது மட்டுமா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கினார். இப்படி மொழிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது தமிழ் கலாச்சாரம். அது மட்டுமா, விருந்தோம்பலை பற்றி வள்ளுவர் கூறுகையிலே, இருந்தோம்பி என் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விருந்தோம்பலுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அந்த விருந்தோம்பலை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நமது இல்லத்தையே பேணி காக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைக்கின்றார். இது மட்டுமல்ல, எத்தனையோ திருக்குறள் இருக்கின்றது விருந்தோம்பலை போன்ற. இது நமது வாழ்க்கை முறை. பண்டைய கால வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? வரலாற்று ஆராய்ச்சிகளும் அகல் ஆராய்ச்சிகளும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. பண்டைய கால வாழ்க்கை முறை நோய்களை தவிர்த்து என்று இருந்தது. ஆனால் இன்றைய கால வாழ்க்கை முறை மருத்துவ காப்பீடு எடுத்துடு என்று சொல்கின்றது. இப்படி இருபுறமும் நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் பல்வேறு கருத்துக்கள் ஆழமாக பதிந்து கிடக்கின்றன. மனிதனுடைய அடிப்படை தேவையாக ஆடை, உண்ண உணவு, இருக்க இடம், இது மூன்றையும் தான் ஆரம்பத்திலே மனிதன் தேடிச் சென்றான். ஆனால் ஒரு கட்டத்திலே அவனுடைய தேவையின் நோக்கம் அதிகரிக்க அந்த தேவை எதிர்பார்ப்பை அதிகரித்து தேடல்களை நோக்கி தேடிச் சென்றன. அப்போது அத்தகைய தேடல்கள் அவனது சிந்தனையை சீராக்கின. அது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்தது. அந்த ஆக்கத்தின் தொடர்ச்சி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியினுடைய நீட்சி தொழில்நுட்ப வளர்ச்சி. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நாம் இன்று எத்தனையோ வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியினால் ஏற்பட்ட இந்த வசதி வாய்ப்புகள் மனித வாழ்க்கையை எப்படி எடுத்துச் செல்கின்றன என்பதை தான் இங்கு நாம் கருத்தாக பதிவிட முற்படுகின்றோம். ஆகவே ஒருபுறம் வாழ்க்கை முறை, மறுபுறம் கலாச்சாரம், ஒருபுறம் பண்டைய கால வாழ்க்கை முறை, மறுபுறம் இன்றைய கால வாழ்க்கை முறை. இப்படித்தான் இந்த தலைப்பை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஒருபுறம் பார்த்தால் எத்தனையோ முன்னேற்றங்களை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். உதாரணமாக இந்திய நாட்டினுடைய உட்கட்டமைப்பு சற்று மேலோங்கி இருக்கின்றது, முன்னேறியும் இருக்கின்றது. அதே போல அறிவியல் தொழில்நுட்பம், விஞ்ஞான வளர்ச்சி அதிக அளவிலே மிக சிறப்பானதாக இருக்கின்றது. இதைத்தான் அன்றைய கால கவிஞர்கள் பாடியிருக்கின்றார்கள். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்று சொன்னார் அன்றைய கவிஞர் பாரதி. அது மட்டுமா, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று சொன்னார். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்று நாம் எத்தனையோ கருவிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, அணு ஆயுதம், விண்வெளி ஆராய்ச்சி, அந்த விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி அன்றே சொல்லி வைத்தார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் அத்தகைய முன்னேற்றம் எல்லாம் இன்று நாம் அடைந்திருக்கின்றோம். நமது வாழ்க்கை முறை சிறப்பானதாக தான் இருக்கின்றது. அதே போல பொருளாதாரமாகட்டும், விளையாட்டாகட்டும், போக்குவரத்து துறையாகட்டும், மருத்துவமாகட்டும், எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் தான். ஏன் கல்வியை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அந்த காலத்திலே கிடையாது. அதே போல பெண்ணுரிமையை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ முன்னேற்றங்கள். பெண்கள் ஆண்களுக்கு ஈடாக மட்டுமல்ல, ஆண்களை மிஞ்சும் அளவிற்கு கூட தனது திறமையையும் சக்தியையும் வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பாக இன்று அமைந்திருக்கின்றது. இப்படி ஒருபுறம் எல்லாமே முன்னேற்றம் தான். ஆனால் சற்று மறுபுறம் யோசித்து பார்த்தால், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் என்று சொன்னானே பாரதிதாசன். ஆனால் இன்றும் கூட போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை. அது மட்டுமா, எத்தனையோ உயிர்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கின்றன. மனிதனுடைய அரக்க குணம் இன்றும் மாறவில்லை. ஆனால் மனதை உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், கனவு மேம்பட வேண்டும் என்று பாடினான் அன்றைய கவிஞன். ஆனால் இன்றும் கூட அந்த அரக்க குணம் மாறாமல் மனிதர்களை கொத்து கொத்தாக கொன்று குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது மாறுபட்ட விளைவாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமா, தீவிரவாதம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது, வகுப்புவாதம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்ற சம்பவங்களும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டுமா, மென்பொருள் வளர்ச்சியை பற்றி நாம் பேசுகின்ற அதே தருணத்திலே அதே மென்பொருள் குற்ற
இது மட்டுமா? ஊழல், எங்கு திரும்பினாலும் ஊழலும் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டுமா? பேரிடர், இயற்கை சீற்றங்கள், இதற்கு காரணமும் மனிதன் தான். ஆக மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்கின்றது? முன்னேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு நெருக்கடியாக எத்தனையோ நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த தருணம் தான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய அல்லது அதை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்ய இது சரியான தருணம் என்ற கண்ணோட்டத்திலே இத்தகைய பட்டிமன்றத்தை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இரு அணியினரும் தங்களது கருத்துக்களை பரிமாற தயாராக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவராக நாம் பார்க்கலாம் எப்படி பேசுகிறார்கள். இன்றைய வாழ்க்கை முறை கலாச்சாரம் தருவது நிம்மதியே என்ற தலைப்பிலே மாணவி 3ஆம் ஆண்டு மாணவி மோனிஸ்ரீ அவர்களை பேச அழைக்கின்றனர். உயர் மதிப்பிற்கும் உன்னத பண்பிற்கும் உரிய எங்கள் நடுவரையா அவர்களுக்கும் எங்கள் எதிரணியினர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாளாம் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரைக்குள் போவோமாக. ஐயா, இன்னைக்கு எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் தருவது நிம்மதியா நெருக்கடியா? நான் பேச போறது நிம்மதிங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம எல்லாரையும் உட்கார்ந்து அழகா நாங்க பட்டிமன்றம் நடத்துறோம், நீங்க அதை பார்க்க வந்திருக்கீங்க. நிம்மதியா பார்க்க நாங்களும் நிம்மதியா இங்க நடத்த வந்திருக்கோம் ஐயா. இந்த வாழ்க்கை முறை நமக்கு நிம்மதி என்னதாங்க தருது? அதை விட்டுட்டு ஏன் நெருக்கடி நாங்க 4 பேர் கட்டப்பாக்கு எதிர் விட்டால் மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்பவும் சொல்றேன், இந்த பக்கம் வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. அன்றைய காலத்துலலாம் நீங்க இது கூட ஒரு நெருக்கடி தான். ஆனால் எங்கள் மாணவர்கள் அதையும் தாண்டி சிறப்பாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்வார்கள். இந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணணும், அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் அதை பண்ணணும்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க, எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில எந்த ஒரு ஜாதி மதம் இனம் எதுவும் இல்லாம ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமே சேர்ந்து நம்ம எல்லாம் சமத்துவ பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம் ஐயா. இது நம்மளுக்கு அது மட்டுமா? கலாச்சார ரீதியா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தில்லிருந்தா மண்ணு கட்டுட்டு அன்னைக்கு மெரினா மாநாடே நடந்துச்சேயா. அந்த இடத்துல எந்த ஜாதி மதம்யா வந்துச்சு? வந்த ஒரே இடம் என் தமிழ் இடம் தானையா. என் தமிழ் கலாச்சாரத்தையே நான் அந்த இடத்தையா அப்படின்னு எடுத்தோம். அந்த வரலாற்றை உங்களால மாற்ற முடியுமா ஐயா? குடும்ப ரீதியா வருவோம் ஐயா. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம், ஆனா இன்னைக்கு பாருங்க தனி குடும்பம். அந்த விஜய் டிவில 7:30 மணிக்கு ஒரு சீரியல் போடுவாங்க, என்னது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஐயா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லாரும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாண்டிய வைத்தியம் பார்க்காதவங்க கூட பாண்டியன் ஸ்டோர்ஸை பார்க்காம இருக்கிறது இல்லைங்க ஐயா. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் வேணுமா? அம்மா கிட்ட கேளு. அம்மில அரைக்கணுமா? அத்தை கிட்ட கேளு. இந்த மாதிரி எதை பண்ணனாலும் இதை இவங்க கிட்ட கேளு, அதை அவங்க கிட்ட கேளுன்ட்டு நம்மளுடைய தனி சுதந்திரமே இல்லாம போச்சுங்க ஐயா. இன்னைக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நான் இங்க வந்து நின்று பேசுறேன். இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? என் அம்மா கிட்ட கேட்டா போதும், என் அப்பா கிட்ட கேட்டா போதும். ஏன்? நான் ஒரு தனி குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பெண். இது வேணும், ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தேன்னு வைங்க, தாத்தா கிட்ட கேட்கணும், பாட்டி கிட்ட கேட்கணும், அத்தை கிட்ட கேட்கணும், மாமா கிட்ட கேட்கணும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பெண் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா? ஒரே கேள்வி இதுதானே ஐயா கேட்டிருப்பாங்க. நான் வீட்லயே ஒரு குட்டி பட்டிமன்றத்தை முடிச்சுதான் நான் இங்கேயே வந்திருக்க முடியும். எங்க பக்கத்து வீட்டு பாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்கய்யா என்னை பார்த்து. இன்னைக்கு செய்தி தொலைக்காட்சிகளெல்லாம் கோட்டு சுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து வாசிக்கிறாங்கன்ட்டு, ஏன் இந்த வேட்டி சட்டை இதெல்லாம் போட்டு வந்து வாசிக்க மாட்டாங்களான்னு கேட்கறாங்க ஐயா. நான் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, வேட்டி சட்டை இந்த மாதிரி பாரம்பரிய உடைகளை அன்னைக்கு நான் வந்து
எத்தனை விஷயங்களை வச்சிருக்காங்க பாருங்க. ஜல்லிக்கட்டுல ஆரம்பிச்சு ஜாதி மதம் இல்லை, குடும்பம், கூட்டு குடும்பத்தினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், தனி குடும்பத்தினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதே போல சாட்சிபிடி வரைக்கும் வந்துட்டாங்க, செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் வந்துட்டாங்க. அது மட்டுமா ஸ்விக்கி சொமேட்டோல ஆர்டர் பண்றது, எத்தனை எளிய முறைகள், வசதி நிறைய இருக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எத்தனையோ கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கருத்து, ஆளப்போற தமிழன் அப்படின்னு வேட்டி கட்டிட்டு வரதெல்லாம் சொல்றாங்க. நாங்களும் தான் வேட்டி சட்டையெல்லாம் போட்டுருக்கோம், நாங்களும் தான் தமிழன், ஆனா எங்களெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எது ஈர்ப்பு இருக்கிறதோ அங்கே தானே சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த வாதத்திற்கு எதிர்வாதமாக எதிரணியிலிருந்து நெருக்கடியே என்ற அணியிலிருந்து மாணவி யோகபிரியா அவர்களை அழைக்கின்றனர். அன்னை தமிழுக்கும் என்னை ஈன்ற அன்னைக்கும் மதிப்பிற்குரிய அவையோருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். தமிழர் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்களோடு இன்றைய தலைப்புக்கு போகலாம். இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் தருவது நிம்மதியா நெருக்கடியா? இதை பத்தி பேச வந்திருக்கோம். என்னுடைய கருத்தை நான் எப்படி முன்வைக்கிறேன்னா, இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் தருவது நெருக்கடிதான் அப்படிங்கிற கருத்தை தான் நான் முன்வைக்க வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் நிம்மதியைத்தான் தருதுன்னா இந்த பட்டிமன்றமே தேவையில்லையே, இந்த விவாதமே தேவையில்லையே. நெருக்கடியை தரதுனால தானே இந்த பட்டிமன்றமே இன்னைக்கு நடக்குது. எதிரணியில சொன்னாங்க, நாங்க ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தை மீட்டெடுத்து நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு. ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தை மீட்டெடுத்த தெரிஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ மாடுகள் இன்னும் அழிஞ்சிருக்கு. அதை காப்பாற்ற தெரியலையேங்க. இது எப்படிங்க உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும்? இன்னைக்கு கில்லாரி அப்படிங்கிற ஒரு மாடு எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. மாடு இருந்தா தானே நீங்க ஜல்லிக்கட்டே கொண்டாடுவீங்க. நாங்க வந்து தொலைபேசி இல்லாம நாங்க இன்னைக்கு எதையுமே செய்யறதில்லை அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட தொலைபேசினால எத்தனை பறவைகள் அழிஞ்சு போகுது தெரியுமா? இது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குமா? நெருக்கடி தானே கொடுக்குது. கோட் ஷூட் போட்டாதான் நாங்க நியூஸ் சேனலே பார்ப்போம் சொல்றீங்க. ஏங்க அந்த கோட் ஷூட்டை போட்டு வெயில் காலத்துல இங்க இருந்து மெயின் கால் வரைக்கும் நடங்க பார்ப்போம். உள்ள அப்படியே தகன்னு ஊத்தும். இதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. இதுதாங்க அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, உள்ளூர் மாடு விலை போவாதுன்னு. உங்க கலாச்சாரம் எப்படி தெரியுமா இருக்கு? வெளிநாட்டு கலாச்சாரத்தை நீங்க கொண்டாடுவீங்க, எடுத்துப்பீங்க, ஆனா உள்ளூர் கலாச்சாரத்தை நீங்க மதிக்கிறீங்களா? பிலிம் இண்டஸ்ட்ரி சொன்னாங்க, ஆள போறான் தமிழன் அப்படின்னு. எங்க பெருமையவே நாங்க ஒரு படம் மூலமா சொன்னோன்னு, அதே ஆள போறான் தமிழன் அப்படிங்கிற படத்துல தாங்க உங்களோட தொழில்நுட்பத்தினால எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சீன்லாம் பார்க்க மறந்துட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியாக தருது. உணவுல நாங்க ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஆர்டர் போட்டு சாப்பிடுறோம். உங்களோட உணவு கலாச்சாரம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் நிறைந்ததா இருக்குங்க? ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஆர்டர் போட்டு சாப்பிடுறீங்களே, அதுல எத்தனை பேர் உங்களோட ஆரோக்கியத்தை முன் வச்சு நான் நல்லதான் சாப்பிடுறேன், ஆரோக்கியமா தான் சாப்பிடுறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க? நம்மளுடைய கலாச்சாரத்துல மிக முக்கிய கலாச்சாரம் எது தெரியுமா? விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலை இன்னைக்கு யாராச்சும் மதிக்கிறோமா? கண்ணகி அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிரிந்த நிலையில கூட கணவன் பிரிந்த நிலையை கூட பெருசா எண்ணலங்க. தன்னுடைய விருந்தோம்பல் நிலையை பின்பற்ற முடியலன்னா அப்படிதாங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. இருப்பிடத்தை பத்தி சொன்னாங்க, நாங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், விழாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏரி குளம் எல்லாத்தையும் நீங்க ஆக்கிரமிச்சுட்டு நீங்க நிம்மதியா தான் இருக்கீங்க. இயற்கை வளங்கள்லாம் எங்க போறது? இன்னைக்கு தண்ணி வந்துருச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வயசுல அடிச்சுட்டு வெளியே வந்து அழ வேண்டியது, ஐயோ தண்ணி வந்துருச்சே, எங்களை காப்பாத்து யாருமே இல்லையே, நாங்க நெருக்கடியில் இருக்கோமே. அன்னைக்கு கூட்டு குடும்பத்துல இருந்தா நான் ஆயாவை கேட்கணும், தாத்தாவை கேட்கணும், அப்பாவை கேட்கணும், அம்மாவை கேட்கணும், அத்தையை கேட்கணும், மாமனை கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதே கூட்டு குடும்பத்துல வளர்ற ஒரு குழந்தை வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லா நெறிமுறைகளையும் அந்த கூட்டு குடும்பத்துல வளர்ற குழந்தை கத்துச்சுங்க. எப்படி தெரியுமா? ஒத்துமையா எப்படி இருக்கணும், 4 பேரோட எப்படி சகிச்சு போகணும், ஒரு பிரச்சனை எப்படி கையாளணும், இது எல்லாத்தையும் வெளியே போய் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த குழந்தைக்கு. கூட்டு குடும்பத்துல இருந்து அத்தனை சூழ்நிலைகளையும் சொல்லி தந்து வளர்த்தாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? இப்ப வந்து நடுவர் அவர்களை யாரையாவது திட்டட்டுமே, உடனே போவோம் மாடிக்கு, ஏன் அவங்க வந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்க. இதுதாங்க. அது மட்டுமாக கத்தி எடுத்து குத்திடுறாங்க ஸ்கூல் பசங்களே. இதுதான் இன்னைக்கு நிலைமை. மஞ்சளை யூஸ் பண்ணணும்னா மாமாவை கேட்கணும்,
ஒரு காலத்துல எல்லாம் பையன் நெல்லுன்னா என்னையா நினைப்பான், இப்ப நில்லுன்னா கூட உட்காந்து தான் நிற்கிறான் சார். சிந்தனை திறனை எதுவுமே இங்க வளர்க்கறதுக்காக இல்லைங்க, எல்லாமே அவங்களுடைய சோம்பரை தரத்தையும் சிந்தனை தரத்தையும் குறைக்கிறதா தான் சார் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்காங்க. ஏன் தெரியுமா? எல்லாமே போதை தான். நியூ இயர் செலிப்ரேட் பண்றது எப்படி தெரியுமா இருக்கணும்? புத்தாண்ட வரவேற்கிறது சுற்றமும் சூழல் நட்பும் சூழல் வரவேற்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. எங்க டாஸ்மாக் இருக்கு, எங்க ஒயிட் ஷாப் இருக்கு, இதுதான் உங்களோட நிம்மதியா? அந்த இளைஞர்களோட வாழ்க்கை எவ்வளவு நெருக்கடியா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கலாச்சாரம் சொன்னீங்க. நான் ஆடிட்டோரியத்துக்கு வரும்போது ஒரு பொண்ணு என்ன என்ன தெரியுமா கூப்பிடுது, ப்ரோ. நான் என்ன பார்த்தா ப்ரோ நாங்க தெரியுது, அழகா புடவை கட்டி வந்திருக்கேன், என்ன ப்ரோன்னு கூப்பிடுது. இதுதான் உங்க கலாச்சாரம் வளர்ச்சியா? அதாவது இன்றைய காலத்துல இருக்கிற இளைஞர்கள் ஆணை ஆண் டா சொன்னா பரவாயில்ல, ஒரு பெண்ணை டா என்று அழைப்பதுதான் இன்றைய முக்கியமான ட்ரெண்டாக இருக்கும். இதுதான் உங்க கலாச்சாரமா? வரும்போதே நெருக்கடியா இருந்துச்சுங்க எனக்கு. இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் நமக்கு நெருக்கடியை தாங்க தருது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம நேரமும் நெருக்கடி, ஆர்வமே நெருக்கடியில தான் ஆரம்பிக்குது. அப்புறம் எங்க நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க? இப்ப கூட பல நெருக்கடியில தான் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, நல்லா புரியுது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் தருவது நெருக்கடி தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக மாணவனுடைய பழக்க வழக்கத்தை பற்றி கூறியிருக்கின்றார். குடும்ப ஒற்றுமை, குடும்பத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் எப்படி மாணவர்களை வழிநடத்தினார்கள், ஒரு மாணவன் தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, எப்படி முடிவெடுப்பது, எப்படி சிந்திப்பது, இப்படிப்பட்ட பல கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கின்றார். அதே போல முக்கியமாக போதை பழக்க வழக்கம் இன்று இருக்கின்ற முக்கியமான சவாலாக இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கு இருக்கின்றது இந்த போதை பழக்க வழக்கம். அப்படிப்பட்ட இந்த போதை பழக்க வழக்கத்தை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டம் மிகுந்த நெருக்கடியில் தான் இருக்கிறது என்று ஒரு ஆணித்தரமான கருத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த கருத்தை எதிர்த்து வாதிட நிம்மதியே என்ற அணியில் இருந்து மாணவி அஸ்வினி அவர்களை அழைக்கின்றனர். அறிவை தந்த மொழி, அழகை ரசிக்க வைத்த மொழி, அன்பின் ஆயுதமான மொழி என தமிழ் பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நடுவினர் அவர்களுக்கும் மற்றும் நிம்மதியே நெருக்கடி என பேச வந்துள்ள என் எதிரணி நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் நிம்மதியா நெருக்கடியா என்ற தலைப்பில் நிம்மதியே தருகிறது என்ற கருத்தை நான் இங்கு நிம்மதியாக கூற வந்துள்ளேன். எதிரணியில சொன்னாங்க இன்ஸ்டால ரீல்ஸ் தான் போடுறீங்க அப்படின்னு. ஏங்க அது இன்ஸ்டால ரீல்ஸா பாக்குறீங்க? இன்ஸ்டால நியூஸா பாருங்களேன். அது நீங்க பாக்குற கண்ணோட்டத்துல தானே இருக்கு. இன்னொன்னு ஆடை அலங்காரம் பத்தி அழகா சொல்லியிருந்தாங்க. கோட் ஷூட் போட்டு தான் நீங்க வந்து மெயின் பிளாக்குக்கு போவீங்களா அப்படின்னு. போன கல்ச்சுரல்ஸுக்கு நீங்க தானே ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு வந்து இங்க வந்தீங்க. அப்போ தெரியலையா உங்களுக்கு ஆடை அலங்காரம் பத்தி? இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்றது தானே இன்றைய கலாச்சாரம். அது போன வாரங்க. என்னங்க சும்மா நெருக்கடின்னு நிம்மதியா பார்க்கலாம் வாங்க. மாதா பிதா குரு தெய்வம் போய் மாதா பிதா கூகுள் தெய்வம் லெவலுக்கு வந்துருச்சுங்க. அங்கேயும் குருவை விட்டுட்டீங்களா? நம்ம தொழில்நுட்பம் இப்போலாம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா நீங்க கூகுள் கிட்ட தானங்க வரீங்க. அப்போ தெரியலையா உங்களுக்கு இந்த நெருக்கடியை தருதுன்னு? ஏன் இப்போ நடுவரா இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும், இப்ப இருக்க காலகட்டத்தை நீங்க தொழில்நுட்பம் இல்லாம
வீட்டு கண்டுக்குட்டி என்னோட மல்லுக்கட்டின்ற மாதிரி இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிட்டு நெருக்கடி தருது ஆப்போசிட் டீம்ல உட்கார்ந்து பேசுறாங்க. இப்போ நீங்களே ஒரு மழை புயல் வந்து வீட்டுல உட்கார்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்களே, அப்போ எதுங்க உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க? வீட்டுக்கு வீடு இருக்க ஒரு நியூஸ் தானே அவங்க எல்லாருக்கும் சொன்னுச்சு. ஏன் எல்லாருக்கும் லீவுனா யாருக்கு சொல்லுவா? நியூஸ்ல தானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பதான் நாங்க முதல்ல பார்ப்போம், காலையில தெரிஞ்சோன்னா அதான் பார்ப்போம். அது உங்களுக்கு நிம்மதி தானே கொடுத்தது. இப்போ நான் இருக்க பசங்க கிட்ட கேட்கிறேன், இல்ல பொண்ணுங்க கிட்ட கேட்கிறேன், டைம் என்னப்பா அப்படின்னு கேட்டா வெளியே போய் வானத்தை பார்த்தாங்க வந்து சொல்றீங்க. நீங்க கையிலே வச்சிருக்க ஒரு வாட்சோ இல்ல போனோ பார்த்து தானே சொல்றீங்க. இப்போ நீங்கலாம் வீட்ல இருந்து ஒரு காலேஜுக்கோ இல்ல அடுத்த இடத்துக்கோ வரணும்னா நீங்க மெட்ரோ யூஸ் பண்றீங்க, பைக் யூஸ் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம பஸ்ல தான் வரீங்க. அது 8:30க்கு ஒரு காலேஜுக்கு வரணும்னா 8:25க்குலாம் வர முடியுதுன்னா இந்த டெக்னாலஜி தானே வர வைக்குது. 8:20க்கு காலேஜுக்கு வந்துடுறீங்க, கிளாஸ்க்கு வந்துடுறீங்களா? அதே 8:31க்கு வந்தா அவுட் பாஸை கொடுத்துட்டு பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த காலத்துல நம்ம வீட்டுல கடல் தாண்டி வேலை செஞ்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து போன காலம் போய் இப்ப 6 மாசம் வீட்டுல இருந்து ஒரு நாள் அந்த போயிட்டு வந்த காலம் வரைக்கும் எங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு டெக்னாலஜி வந்துருக்குல்லங்க. கலாச்சாரம் பேசுற எதிரணியில உட்காந்துருக்க என் தோழியே இதுக்கு இருக்க அப்கிரேடடா இருக்கணும், டெக்னாலஜிக்கு வரணும் தானே சிஎஸ்சிக்கும் ஏஐடிஎஸ்க்கும் சீட்டு வேணும்னு ஏறி இறங்குறீங்க. அப்ப ஏன் நீங்க அப்போலாம் ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ ரத்த தானமா பண்ணிடாத, நம்ம சொத்தையே தர மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு ரத்த தானம்ன்றதுனால 3-4 மனுஷங்க உயிர் வாழ்றாங்க. அப்போ உங்களுக்கு என்னங்க இதுல நெருக்கடி தருது? நிம்மதி தானே தருது. சிம்பிளா சொல்றேன், கலாச்சாரம் இதய மாதிரிங்க, நிலையானது. அதுவே தொழில்நுட்பம்ன்றது நம்ம மூளைய மாதிரி, அதை சிந்திக்க வைக்குது. ஒரு மனுஷனை அடுத்த நிலைக்குதான் எடுத்து செல்ல வைக்குது. அதை நல்ல முறையில யூஸ் பண்றதும் எல்லாமே உங்க கையில தானே இருக்கு. அப்படி பண்ணா உங்களுக்கு எல்லாமே நல்லதா தானே இருக்கும், நிம்மதி தானே தரும். அடுத்தவங்களை பத்தி தெரியணும்னா நம்ம படிக்கணும் சைக்காலஜி. லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும்னா நமக்கு தேவை டெக்னாலஜி. எனவே இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் நிம்மதியை அளிக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், 100 பேரை கொன்றால்தான் ஒரு மருத்துவர் என்று. அந்த மருத்துவத்துறை அப்படி இருந்த நிலைமை மாறி இன்று செயற்கை நுண்ணறிவினால் ஒரு அறுவை சிகிச்சையை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயிற்சி செய்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கின்றது, எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல். ஆக அந்த மருத்துவத்துறை முன்னேறி இருக்கின்றது. செயற்கை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இப்படி பல்வேறு துறைகளிலே முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட வாதங்களை வைத்திருக்கின்றார். நேரத்தை நாம் மேலாண்மை செய்ய முடிகின்றது, கல்லூரிக்கு நேரத்திற்கு வர முடிகின்றது. அதே போல இந்த ஆர்கன் டொனேஷன், உறுப்பு தானம் என்று சொல்லப்படுகின்ற இரத்த தானத்தை பற்றியும் சொல்லி இருக்கின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு முன்னேற்றங்கள் அந்த காலத்திலே இரத்த தானம் என்று சொன்னால் நேரடியாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு செய்வதாக இருந்தது. ஆனால் இன்று அதே இரத்த தானம், அந்த இரத்தத்தை எடுத்து அதை பகுதிகளாக பிரித்து பல்வேறுபட்ட மனிதர்களுக்கு செலுத்தி அவர்களுடைய உயிரை காக்கின்ற வகையிலே அதை பயன்படுத்துகின்றார்கள். அது தொழில்நுட்பம் தான் ஆணித்தனமாக எடுத்துரைத்திருக்கின்றார். ஆகவே இவருடைய வாதத்தின் அடிப்படையில் சற்று சிந்தித்து பார்த்தால் நாம் நிம்மதியாகத்தான் இருக்கின்றோம் எல்லாம். ஏனென்றால் வாழ்நாள் நீண்டு கொண்டிருக்கின்றது, இன்று பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படியெல்லாம் யோசிக்க தோணுகின்றது. ஆனால் இந்த வாதத்தை எதிர்த்திட எதிரணியில் இருந்து மாணவி அனுவஷ்மி அவர்களை அழைக்கின்றேன். இசை, நாடகம் என முத்தமிழாய் என் மூச்சு காற்றல் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் இணையாலும் என்னென்னை தமிழுக்கும் எங்கள் நடு
நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் தருவது நெருக்கடிதான் ஐயா. முன்னாடியெல்லாம் பண்டிகை நான் 10 நாளுக்கு முன்னாடியே புது ட்ரெஸ் எடுத்து பண்டிகை நாள் அன்னைக்கு பலகாரங்களை பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்திருந்த நாட்கள் போய் இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு மூலையில வாட்ஸ்அப்ல ஹாப்பி பொங்கல்னு ஸ்டிக்கர் பரிமாறிக்கொள்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இதுல இருந்தா ஐயா கண்டாங்க இவங்க நிம்மதிய. இன்றைய கலாச்சாரத்துல உறவுகளுக்கு மரியாதையே இல்லையா. அன்னைக்கெல்லாம் வாய் நிறைய அத்தை மாமா சித்தி சித்தப்புன்னு கூப்பிட்டு மகிழ்ந்தோம். இன்னைக்கு அனைத்து உறவு முறைகளும் 2 வார்த்தையான அங்கிள் ஆன்டில முடிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஹேஷ்டேக் அக்கானா எனக்கு தெரியாதவங்க யாருமே இல்லையா. ஐயா, இன்றைய வாழ்க்கை முறையில யாருமே வார்த்தைகள் மூலயமா பேசி கொள்றது இல்லை. எல்லாரும் மீம்ஸ் மூலயமாவும் ரீல்ஸ் மூலயமாவும் தான் என் பேசிக்கிறாங்க. இதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்றேன். என் வீட்டுல என் தம்பி இருந்தான். அவன் கிட்ட போய் அதை கொஞ்சம் எடுத்து கொடுறான்னு அவன் சொல்றான், இருங்க பாய் 10 கிலோ காய் கொடுக்க பாயின்றான். அன்னைக்கு நான் பாஸ்டா போயிட்டு இருக்கும்போது கால் அடிச்சுக்கிட்டேன். யானை கடவுளே கத்துறேன். அவன் பாத்ரூம்ல அஜித்தே கத்துறான். உங்க ட்ரெண்டுக்கு இல்லையாங்க ஒரு எண்டு. தமிழ் வள்ளுமை குறைந்து கொண்டே இருக்குது ஐயா. இன்னைக்கு யாருமே தமிழ்ல பேசுறது இல்லை. 2 பயலுங்க பேசிக்கிறாங்க. டேய் மச்சான் வாட்ஸ்அப்டா. அவன் சொல்றான் கத்திக்கு மச்சிடாச்சு. 7000 ஆண்டுகளா எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாத தமிழ் இன்னைக்கு மெல்லச்சாவும் இக்கலாச்சாரம் தருவது நெருக்கடிதான் நடுவரையா. என்னுடைய எதிரணியில இருந்த ஒரு தோழி வந்து சினிமாவை பத்தி எல்லாம் பேசினாங்க. அன்னைக்கு பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சு. குழலூரும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு குக்கு. இன்னைக்கு எப்படிங்க இருக்கு. வாயே நுழையாதுன்னா வந்த வலிமாங்க வலிப்பு புளிமாங்கா புளிப்பு. என்னங்க ஐயா இது கலாச்சாரம். இதுல என்னையா கண்டாங்க இவங்க நிம்மதிய. என்னுடைய தோழி சொன்னாங்க,
ஒரு தரமான ஆவணத்தை வைத்திருக்கின்றார். எத்தனையோ கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றார். உறவு முறையிலிருந்து நாம் இன்றைய மாணவர்களுடைய செயல்பாடு சாட்சிபிடி ஆகட்டும், பப்ஜி ஆகட்டும், எப்படி பழகுகிறார்கள், எப்படி விளையாடுகிறார்கள், எப்படி நேரத்தை வீணாக்குகிறார்கள். அது மட்டுமா, கொரோனா காலத்திலே நாம் பயன்படுத்திய தமிழர் சமுதாயம் நமக்கு பரிந்துரைத்த பண்டைய கால முறைகள், வாழ்க்கை முறைகள் பரிந்துரைத்த கபசுர குடிநீரைத்தான் நாம் குடித்து நம் உயிரை காப்பாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமா, போக்குவரத்து அன்றைய காலத்திலே இருந்தது என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல தொழில்நுட்பமும் அன்றைய காலத்திலிருந்து இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். பண்டிகை காலங்களில் எப்படி செயல்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பல கருத்துக்களை இந்த வாதத்திலே வைத்திருக்கின்ற இந்த தருணத்திலே அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக நிம்மதியே என்ற தலைப்பிலே வாதிட மாணவி மோனிகா அவர்களை அழைக்கிறேன். தித்திக்கும் தேன்மொழி திக்கிட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழிவந்த நடுவரவர்களுக்கும் ஆசிரிய பணியே அரண்மனை அதற்கே உன்னை அர்ப்பணி என்று முழு பணியோடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் எனக்கு நிம்மதியே தருகின்றது என்ற தலைப்புல தாங்க நான் பேச போறேன். இங்க நிம்மதி நெருக்கடி தருகின்ற எதிரணிகிட்ட ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்கிறேன். போக்குவரத்தை பத்தி பேசுனீங்கல்ல, இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் காலையில எந்திரிச்சு வேப்பக்குச்சியில பல்லு வளக்கி அம்மியில அரைச்சி சாப்பிட்டு கால்நடையில கல்லூரிக்கு வரீங்களா? இல்லையே, அறிவியலால் அமைக்கப்பட்ட பேருந்துல தானே வந்து இறங்குறீங்க. கண்ணாமூச்சி நீங்க பயன்படுத்துறீங்க, சொகுசாதானே வந்து இறங்குறீங்க. கண்ணாமூச்சி விளையாடுற குழந்தைக்கு கல்யாணம் பண்ற காலம் போய் உனக்கான முடிவை நீயே எடுமான்ற உரிமையை கொடுத்திருக்குங்க இந்த காலம். இது எனக்கு நிம்மதியை தானே தருது நடுவரே. உரிமையை நீங்க எடுத்துருவீங்க, நிம்மதி எங்களுக்கு இல்லங்க போயிடும். நெருக்கடி எங்களுக்கு தான். இந்த காலத்துல தொழில்நுட்பம்ன்றது ஒரு கத்தி மாதிரிங்க. அதை வச்சு நாங்க காய்கறி வெட்டலாம் நினைக்கிறோம். ஆனா நெருக்கடியை பத்தி பேசுறவங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ கத்தியா, அது தொட்டாலே என் கை வெட்டிக்குமே, கத்தியை வச்சு நான் சமைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அச்சப்படுறீங்க. எதுக்குங்க? கத்தியை தொட்டாதானே சமைக்க முடியும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாதானே நம்ம பொருளாதாரம் மேம்படும். நீங்க எல்லாரும் மொபைல் போனை பத்தி பேசுறீங்க. ஓலைச்சுவடி எல்லாம் கரையானுக்கு இரையான காலம் போய் உள்ளங்கையில இருக்கிற மொபைல் போன்ல உலகமே வந்துருச்சுங்க. அதை ஏன் நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்துறீங்க? 100க்கு கால் பண்ண அவசர போலீஸ், 101க்கு தீயணைப்பு படை, 108க்கு ஆம்புலன்ஸ், 1098க்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைத்துறை தேடி வருங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நன்மையா தெரிய மாட்டேங்குது? சிசிடிவி கேமராங்க அந்த காலத்துல திருட்டு கொள்ளையே நடந்தாலும் கண்டுபிடிக்க ஒரு செயற்பாடு இல்லை. யார் பண்ணா என்ன பண்ணா எதுவுமே தெரியாம தற்கொலைக்கு ஆளான குடும்பங்கள் கூட நிறைய இருக்கு. ஆனா இந்த காலத்துல ஒரு சிசிடிவி கேமரா மாட்டினா போதும், யார் எப்படி நகர்றா, எந்த அசைவு இருந்து எல்லாத்தையும் நம்மளால ஈஸியா கண்காணிக்க முடியுது. இந்த வாழ்க்கை முறை எனக்கு நிம்மதியை தானே தருது. இன்னொன்னு, அப்துல் கலாம் பத்தி சொன்னாரு. அவரு கனவு காணுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போல, நமக்கு நிறைய விஷயத்தை ஊட்டி விட்டு போயிருக்காரு. இந்தியன் என்றொரு நாடுண்டு, ஏழை கிராம்பு பெறுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு, போக்கறியாதவர் பலருண்டு. அப்படி சொன்னவங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இந்தியன் என்றொரு நாடுண்டு, அறிஞர்கள் பலருண்டு, அறிவியல் வளர்ச்சிகள் மிக உண்டு, இதற்கெல்லாம் அப்துல் கலாம் என்ற அறிஞர் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஊட்டி விட்டு போயிருக்காருங்க. அதையே நம்ம பின்பற்ற கூடாது. அதை பின்பற்றினால் நமக்கு நிம்மதியை தானே தருது. அந்த காலத்துல சமைக்கவோ துவைக்கவோ தான் பெண்கள் அப்படின்ற காலம் போய் நாங்க சாதிக்கவும் வளர்ந்துருக்கோன்றதுக்கு எடுத்துக்காட்டாதான் நடுவரே உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்களே இந்த பொறியியல் கல்லூரி மாணவிகள். அந்த காலத்துல இப்ப 1000ல இருந்து ஒரு 10,000 ரூபாயை நான் இந்த இடத்துல இருந்து ஒரு ஊருக்கு எடுத்துட்டு போறேன்னா அவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்கும். யாராச்சும் எடுத்துப்பாங்களா, இல்ல நம்ம அது ஒரு பைக்குள்ள இன்னொரு பைய போட்டு அவ்வளவு பத்திரமா அதை எடுத்துட்டு போய் வீட்டுல சேர்ப்போம். இந்த காலத்துல நான் பயப்படவே வேண்டாம், ஏன்னா எந்த பறிமுதலும் நடக்காது. என்கிட்ட ஜிபே
வையகமும் பெருக அப்படின்னு இந்த கால வாழ்க்கை முறை எனக்கு நிம்மதியை தான் தருதுன்னு சொல்லிட்டு என்னோட தலைப்பு முடிச்சு. நன்றி. மிகவும் அருமையாக தனது வாதத்தை வைத்திருக்கின்றார். அப்துல் கலாம் ஐயா அவர்களை நினைவுபடுத்தி அவர்களுடைய கருத்துக்களை வாதமாக வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்தை பற்றி எடுத்துரைத்திருக்கின்றார். முடிவு எடுப்பது எங்களோடது சுயமான உரிமை என்ற கருத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஜாதி மத வேறுபாடு, திரைப்படத்துறை, இப்படி பல்வேறு கருத்துக்களை இங்கே வைத்திருக்கின்றார். இந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்தாக நெருக்கடியே என்ற தலைப்பிலே வாதிட மாணவி திவ்யலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த என் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தாங்கிக் கொள்ள எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் தாய் தந்தை என்ற உறவுக்கு இணையான சொந்தம் எதுவும் இல்லை இவ்வுலகில். அப்பேற்பட்ட சொந்தமான தாயும் தந்தையும் ஒரு குழந்தையை வளர்ப்பதில் எவ்வளவு
முன்வைத்திருக்கிறார். அருமையான வாதத்தை வைத்திருக்கின்றார். எத்தனை பாடங்கள், எத்தனை படிப்புகள், எத்தனை நெருக்கடிகள் ஒரு மாணவனாக அந்த தருணத்தை தாண்டி வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்தால் அதற்கு மேலும் நெருக்கடி, இப்படி வாழ்நாள் முழுவதும் நெருக்கடி நெருக்கடி என்று தனது வாதத்தை வைத்திருக்கின்றார். இந்த வாதத்திற்கு எதிர்வாதமாக மாணவர் ஸ்ரீ குரு அவர்களை அழைக்கின்றேன். தைத்திருநாளை கொண்டாட வந்திருக்கும் எனது ஆசிரியர் அவர்களுக்கும் காலையில் சொகுசாக வந்து இறங்கிவிட்டு அதற்கு அவசர அவசரமாக ஜீப்பை செய்துவிட்டு இன்றைய வாழ்க்கை முறை எனக்கு நெருக்கடி தான் தருகிறது என பேச வந்திருக்கும் எனது எதிரணியினருக்கும் நிம்மதிக்குத்தான் தீர்ப்பு தர வேண்டும் என தயாராக இருக்கும் எனது நடுவர் அவர்களுக்கும் எனது நண்பா நண்பிகளுக்கு அனைவருக்கும் எனது முதன்மை வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அந்த காலம் பேசுறாங்களே, அந்த காலம் பெண்கள் சுதந்திரமா பேச முடிஞ்சா? இல்லை நடுவர் அவர்களே. ஆனா இந்த காலத்துல எனக்கு எதிரணியில் இருக்கும் பெண்கள் பைட்டை பிடிச்சு அவங்க கருத்தை சுதந்திரமா தெரிவிக்கிறாங்கன்னா அதெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை முறை. இஎம்ஐ பத்தி ஒருத்தவங்க சொன்னாங்க. இஎம்ஐ வந்து அவங்களுக்கு நெருக்கடி தருதான். இஎம்ஐ போட்டாலும் பியூட்டி பார்லர் போறது நிறுத்துறாங்களா? பியூட்டி பார்லர் போய் நாம் எடுத்து போட்டு நிம்மதியாக இருக்கீங்க. கேட்டால் வாழ்க்கை நெருக்கடியா? எனது சகோதரி ஒருத்தவங்க அழகா சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம்ன்ற காலம் போய் மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்ற காலம் இருந்துச்சா? கரெக்டா தான் சொன்னாங்க. அந்த காலத்துல இருந்துச்சு சேர்த்து ஏட்டு. இன்னைக்கு வந்துருச்சுன்னா இந்த சாட் பார்த்து சிந்திக்கிறவன் சிந்தனை திறன் குறைதான். எங்க எதிரணியில் இருக்கும் அவர்கள் வந்து சாட் பாட் பண்றதுனால சிந்தனை திறன் குறைதான். சிந்திக்கிறவன் இன்னும் சிந்திக்க வைத்ததான் சாட் பாட் சாட்சி கூட்டி உதவுதே தவிர அது ஒருபோதும் சிந்தனை திறனை குறைப்பதில்லை நண்பர்களே. ஆனா விழாவை காட்டி சோறுட்டிய காலெல்லாம் போய் இன்னைக்கு சோறுட்டின ஆயாவையே விழாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தொழில்நுட்பம் எனக்கு நிம்மதியாக தருது. அன்னைக்கு வானம் பார்த்த பூமியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வானத்திலே போய் விவசாயம் பார்க்கணும்னா அது இன்றைய தொழில்நுட்பம் நமக்கு செய்த சாதனை அல்லவா? அன்னைக்கு மரத்தடி கல்வி, ஆனா இன்னைக்கு காத்தாடி கல்வி. ஃபேனை போட்டு ஏசியை ஆன் பண்ணிட்டு பாடத்தை சுகமா காலை நீட்டி போட்டு கவனிக்கிறோமே, இது அல்லவா நிம்மதி? அது எங்களுக்கு தானே நெருக்கடி. நீங்க காலை விரிச்சு போட்டு உட்காந்து கவனிக்கிறீங்க, எங்களுக்கு தான் நெருக்கடி. எனது எதிரணியில் இருக்கும் ஒருத்தர் அழகா சொன்னாங்க, பறக்குதான் ரேடியேஷன் ஆகுதான் சிட்டுக்குருவி இனமே எவ்வளவு போச்சான். ஏமா பறவை பறக்குது ரேடியேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உன் பாய்க்கு நீ மெசேஜ் பண்ணாம கால்பனையாவே இருக்கீங்க. அது போல இன்றைக்கு திரைப்படம் வந்து சரியில்லையா, அப்புறம் பாடல்களும் சரியில்லையா. பாடல்கள் சரியில்லை என்று சொன்ன அதே எதிரணிகள் தான் நடுவர் அவர்களே வாட்டர் பாக்கெட் சாங்கிற்கு ரைட் செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து தமிழ் மொழி அழிஞ்சிடுச்சு, தமிழ் மொழி அழிஞ்சிடுச்சு, எந்தையா அழிஞ்சிடுச்சு. இன்றைய தமிழ் மொழியை உலகத்தில் இருக்கிற பல பேர் கத்துக்கிறாங்க. அதுக்கு காரணமே இந்த தொழில்நுட்பம் தானே. ஆக தொழில்நுட்பம் சார்ந்த வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் எங்களுக்கு நிம்மதிதான் தெரிகிறது நிம்மதிதான் தெரிகிறது என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான தெரிவித்திருக்கின்றார். காலையிலிருந்து அத்துணை முறை எத்தனை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கே வந்திருந்து நெருக்கடி என்று பேசுகிறார்கள் என்ற வாதத்தை ஆரம்பித்து நாம் எவ்வளவு எளிதாக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வாதத்தை வைத்து, அதே போல வானம் பார்த்த பூமியாக இருந்தது என்ற வாதத்தையும் வைத்து தனது கருத்தை ஆணித்தரமாக பதிந்திருக்கின்றார். இந்த கருத்திற்கு எதிர்வாதமாக எதிரணியிலிருந்து மாணவி ஹர்ஷவர்தினி அவர்களை அழைக்கிறேன். தன் மாணவனை ஏற்றிவிட்டு தான் மட்டும் கீழிருந்து இன்புறுவார் என்ற வாக்கியத்திற்கேற்ப இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியோருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் என்னை போன்றோருக்கும் என் முதல்கள் வணக்கங்கள். கூட்டு குடும்பம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வேணாம், தனியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நாங்கள் இக்கால வாழ்க்கை முறையில கூட்டு குடும்பமே வேணாம், நாங்க தனியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். நாங்க குடும்பம்னா என்ன,
அப்போலாம் நம்மளோட அன்பையோ மரியாதையோ மற்றவங்க கிட்ட சொல்லணும்னா அழகா ஒரு கடிதம் மூலமாகவும் கட்டுரை மூலமாகவும் எழுதி கடிதாசு போட்டுவிட்டு காத்திருந்த காலம் அந்த காலம். இன்ஸ்டாகிராமில் நோட்ஸ் போட்டுவிட்டு காத்திருக்கும் காலம் இந்த காலம். கேட்டா ஹிந்து கொடுக்குறாங்களாம். சோஷியல் மீடியா மூலமா நாங்க பல விஷயத்தை கொண்டு வரோம், போராடுறோம்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். வெளியே கொண்டு வரீங்க சரி, ஆனா போராடுறீங்களா? உங்க போராட்டம்லாம் ஒரு நாள் 2 நாள், மிஞ்சி போனா ஒரு வாரம். அதுக்கு மேல யாரும் அதை பத்தி பேசுறதே இல்லை. ஏன்னா ஒரு வாரத்துக்கு தான் அது ட்ரெண்டிங் டாபிக். அடுத்த வாரத்துக்கான ட்ரெண்டிங் டாபிக் அடுத்து வந்துருச்சு. நெஞ்சில் துணிவோடும் கையில் வாளோடும் வாருக்கு போனது அந்த காலம். கடற்கடையா கிண்டர் சாயை தேடி ஓடுகிறது இந்த காலம். ஒரு நம்ம அண்ணா சொன்னாரு, அப்போலாம் நாங்க வெறும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், இப்போலாம் காலையில பார்த்தா மாலையில பேசுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு. ஆனா அதால வர விளைவுகளை இவங்க யாரும் சொல்லல. கடைசியில ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த டெக்னாலஜி மூலமாகவும் அறிவற்ற முன்னேற்றத்தினாலும் நீங்க காசு பணம் பெயரை சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனா சுவாசிக்க சுத்தமான காற்றையோ குடிக்க சுத்தமான தண்ணீரையோ விவசாயம் செய்ய சுத்தமான நிலத்தையோ சம்பாதிச்சிருக்கீங்களா நீங்க? எங்க அண்ணா சொன்னாரு, இந்த மாதிரி வானம் பார்த்த பூமியா இருந்துச்சா எங்க காலம்? வானம் பார்த்த பூமினா என்னங்க அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் 6 மாசம் மழை 6 மாசம் வெயில் கரெக்டா இருக்கும், விவசாயம் தானா நடக்கும். ஆனா இப்போ வருஷத்துக்கே 2 நாள் தான் மழை. ஆனா அந்த மழையை கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு நம்ம சென்னை மாநகரத்தோட நிலைமை. இருக்கிற தண்ணியை சேமிச்சு வச்சாலே போதும், நம்ம வானத்துக்குலாம் போய் விவசாயம் செய்யணும்னு அவசியம் இல்லை. தன்னலத்தை பொதுநலமாக கருதி சுயநலமாக வாழும் மக்களாலே இயற்கை வளங்கள் அழிகிறது. எனவே இக்கால வாழ்க்கை முறை நமக்கு தருவது நிம்மதி இல்ல, நெருக்கடி மட்டுமே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிலே ஒன்று குறிப்பாக இந்த தொழில்நுட்பம், கல்லணையை கட்டியது எந்த தொழில்நுட்பம்? இன்று இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு கிடையாது. அதே போல நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் தஞ்சை பெரிய கோயில் இது போன்ற பல்வேறு கட்டிட அமைப்புகள் அன்றைய காலகட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவில்லை. ஆக பண்டைய கால வாழ்க்கை முறையில் கூட நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றோம். நமது தொண்டை தமிழ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை என்ற கருத்தை வைத்திருக்கின்றார். அதே போல வயதானவர்களை மதிப்பதில்லை. நமது சுதந்திரத்திற்காக நாம் நமது பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே விட்டு விடுகின்றோம் என்ற கருத்தையும் வைத்திருக்கின்றார். இப்படி இவருடைய இந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்தாக எதிர்வாதமாக அளித்திட மாணவர் அகிலன் அவர்களை அழைக்கின்றேன். கண்ணீரை மண்ணுக்கு உரமாக்கி எங்கள் பசியை போக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் இக்கணத்தில் நான் நன்றியை தெரிவித்து மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் நண்பா நண்பிகளுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, அப்பெல்லாம் பேசிட்டு தான் அடி வாங்குவாங்க. ஆனா இப்போ பேசுறதுக்கு முன்னாடி நான் அடி வாங்கி உட்காந்துருக்கேன். ஆப்போசிட்ல எல்லாம் அப்படி கேட்கறாங்க. அதே மாதிரி எதிரணியில கேட்கறாங்க, காத்து சுத்தமா இருக்கா, தண்ணி சுத்தமா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பாவம் போடுங்க, அவங்க இரிகேஷன் ஒரு சப்ஜெக்டே படிக்கல போடுங்க. CO2 எமிஷன்னா என்னன்னு தெரியல, அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியல போடுங்க. படிக்கிறது நெருக்கடியாச்சேங்க. அதான் இப்படி இருந்தா அப்படி எப்படி நிம்மதி கிடைக்கும்? படிச்சா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம செட்டில் ஆயிடுவோம். செட்டில் ஆகிட்டா நமக்கு நிம்மதி கிடைக்கும். படிக்கிறதுக்கே நம்ம நெருக்கடினா அப்படி எப்படியா நமக்கு நிம்மதி கிடைக்கும்? அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் சகோதரி சொன்னாங்க, கோட் சூட் போட்டுக்கிட்டு நாங்க இங்கேருந்து வெயிட் லாக் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க வேஷ்டி சட்டையே போட்டுக்கோங்க, போட்டுட்டு நீங்க ஏர்போர்ட் மட்டும் போயிட்டு வாங்கம்மா. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க, நான் கோட் சூட் போட்டுட்டு நான் இந்த காலேஜ் ஃபுல்லாக சுற்றுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. அதே மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட் பொண்ணே எனக்கு எதுனா பேசுறாங்க, நான் என்ன செய்யறது? அதே மாதிரி அங்கிள் ஆண்டின்னு சொல்லி முடிச்சிருக்கோமா நாங்களாம். இப்போ ஒரு இடத்துல நாங்க போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துல திடீர்னு
மாதிரி எதிரணி சொன்னாங்க வந்து எந்திர உருவாக்குறதுனால எங்களுக்கு வந்து சோம்பேறி ஆகிறோம் அப்படின்னு. ஐயா அந்த காலத்துல வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அட்லீஸ்ட் 2 to 3 மாசம் ஆகும். ஐயா நீங்க எத்தனை மாசம் ஐயா அழைச்சிங்க? எனக்கு ஆச்சுங்க, ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. ஆனா இப்போ நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் 30 நிமிஷத்துல கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் நான் எடுத்து கொடுப்பேன். இதுதான் என் நிம்மதி. அது உங்களுக்கு நெருக்கடியா தானே இருக்குது. அதே மாதிரி எதிரணி சொன்னாங்க வந்து வாகனத்தெல்லாம் ஏற்படுறீங்க, வாகனத்தை அந்த வாகனத்தினால எங்களுக்கு ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்லாம் சொன்னாங்க. அதே அவங்க கிட்ட நான் மறுபடியும் கேட்கிறேங்க, அந்த காலத்துலலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா மாட்டு வண்டி கட்டி மாட்டை முடிச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து கட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ள மழை அவங்க ஒதுக்கி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கே 2-3 நாள் ஆகும். ஆனா இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ப்ராஜெக்ட்ல டெல்லியில இருந்து ஹாங்காங் வரைக்கும் என்னால 30 நிமிஷத்துல போக முடியும். இதுதான் இப்ப இருக்க டெக்னாலஜி, இதுதான் எனக்கு நிம்மதியை தருது. இது எப்படி நெருக்கடின்னு பேசுறீங்க? ஐயா எதிரணியை பார்க்கும்போது எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லணும்னு ஞாபகம் இருக்கியா? அதை மட்டும் சொல்ல விரும்புறேன். ஒரு கண்ணாடி ஜார்ல பூச்சியெல்லாம் போட்டுட்டு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து அதெல்லாம் வெளில வர ட்ரை பண்ணும். ஆனா வந்து என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அதை ஓபன் பண்ணிட்டா அது வெளில வராது. ஏன்னா அது பழகிடும். அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு பழகிட்டு இப்ப எதிரணியில நின்றுகிட்டு பேசுறாங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதே மாதிரி இந்த அளவுக்கு டெக்னாலஜியை பத்தி பேசுறாங்கல்ல, ஏன் நம்ம நடுவர் அவர்களே கொரோனா டைம்ல கூகுள்ல தான் கிளாஸ் கொடுத்தாங்க. ஏன் இல்ல சொல்ல பார்ப்போம். உண்மைதான். எல்லாரும் நான் மட்டுமா, எல்லாருமே அப்படிதானே இருக்காங்க. ஐயா அந்த காலத்துல வந்து இப்போ வீட்டுல வந்து சமைச்சிருவாங்க, சமைச்சுக்கிட்டு இதைதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது, சில பேர் சாப்பிடாம இருப்போம், சில பேர் சரி வேற வழி இல்ல சாப்பிட்டுதான் ஆகும்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஆனா இப்போ நான் உட்காந்து இருந்தது எனக்கு பிடிச்சா நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போறேன். இதுதான் மகிழ்ச்சி. இது எப்படியா நமக்கு நெருக்கடி கிடைக்கும்? உங்களுக்கு நிம்மதிங்க, சம்பாதிக்கிறவங்களுக்கு தாங்க நெருக்கடி. ஐயா அப்போல்லாம் வந்து ஒரு பையன் ஒரு டிவி பார்க்கணும், ஒரு கார்ட்டூன் பார்க்கணும்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா குடும்பத்தோட உட்காந்து சீரியல் பார்க்குற காலம் அந்த காலம். ஆனா இப்போ நருட்டோன்ற ஒரு அணிவி யாருக்கும் தெரியாம இருக்குமா ஐயா? ஐயா கடைசியா நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அப்பயும் இப்ப என்ன டிஃபரன்ஸ் என்ன? அப்பெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆனா வெக்ஸ், ஆனா இப்பெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆனா எக்ஸ். அப்பெல்லாம் மாட்டு வண்டி, ஆனா இப்பெல்லாம் டெஸ்லா வண்டி. அப்பெல்லாம் பேரண்ட்ஸ் மீட், இப்பெல்லாம் கூகுள் மீட். அப்பெல்லாம் இட்லி தோசை, இப்பெல்லாம் பீஸா பர்கர். அப்பெல்லாம் டீ கடை பஜ்ஜி, ஆனா இப்பெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி. அதே மாதிரி எதிரணியில இருக்கவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு நெருக்கடின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஒரு 2 வரி மட்டும்தான். எங்க தளபதி சொன்ன மாதிரி லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. டிசைனா ப்ராப்ளம்ஸ் கம் அண்ட் கோ, கொஞ்சம் சில் பண்ணுமா அப்படி. இந்த மாதிரி எடுத்துட்டு போங்கயா. இந்த மாதிரி எடுத்தா எப்படியா உங்களுக்கு நெருக்கடி வரும், நிம்மதி தாயா வரும். கடைசியா ஒரே ஒரு சொல்லி மட்டும் நான் புரிஞ்சு சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது எதிரில் பாம்பை பார்க்கணும்னா பாம்பை பார்த்தோன்னே நம்ம ஒதுக்கி போகதான் செய்வோம். ஆனா அந்த பாம்போட வேலை நம்மளை வந்து கொத்ததான் செய்யும். அப்போ வந்து அந்த பாம்பை நம்ம பரிமாற்ற கூடாது யாருக்கு. நம்ம காயத்துக்காக நம்ம மருந்து தான் போடணும். அதே மாதிரி யார் பேசுறாங்களோ பேசிக்கிட்டே கிடக்கிறோம். நம்ம இலக்கை நோக்கி அழைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு நிம்மதியை வந்து சேரும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நண்பருக்கு நன்றி சொல்லி தீர்வு எங்க சாதனமாக சொல்லுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். காற்று மாசுபாடு யாருனால ஏற்படுகிறது? நம்ம தான் காரணம். நாம் அனைவரும் தான் காரணம். மனித இனம் தான் காரணம். அதே போல அன்றைய காலத்திலே ஒரு சான்றிதழ் வாங்க எத்தனை நாட்கள் தவம் இருக்க வேண்டியிருந்தது. இன்றைய காலத்திலே எளிதாக எத்தனையோ சான்றிதழ்களை நாம் தரவிறக்கம் செய்ய முடிகின்றது. இப்படியாக பல்வேறு கருத்துக்களை செய்து சொல்லியிருக்கின்றார். அதுபோல ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மிக விரைவாக, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு மிக விரைவாக செல்ல முடிகின்றது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார். இந்த கருத்துக்கு எதிர்கருத்தாக எதிர்வாதமாக வைத்திட மாணவர் தினேஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன்.
எங்கெங்க இருக்குது இந்த காலத்துல நிம்மதி? முதல்ல நம்ம கல்வியில இருந்தே பார்ப்போம். நருந்தொகையில பார்த்தோம் அதிவீர ராம பாண்டிய கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை குடினும் கற்கை நன்றே என்று ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இதற்கான பொருள் நம்ம பிச்சை எடுத்தாலும் நம்ம கல்வியை கற்கணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை தெரிந்தவர்களிடம் போய் எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இதற்கான உண்மையான பொருள். ரொம்ப அழகா என்னுடைய எதிரில முதல்ல பேசின சகோதரி சொன்னாங்க, எதுக்கு எடுத்தாலும் நம்ம சாட் ஜிபிடியை தான் யூஸ் பண்றோம். இது எங்க மாணவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது, ஒரு மன அழுத்தத்தையும் அவங்களுடைய சிந்தனையை தானே சிதறடிக்குது. சாட் ஜிபிடியை எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆசிரியர் செயல்பாட்டு கொடுத்து அடுத்த செகண்ட் சாட் ஜிபிடியில போட்டு எழுதுறவன் என்னைக்கு அவன் உருப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது விட்டு. நான் அந்த காலத்துல எல்லாம் விட்டு எழுதுறது எவ்வளவு ஒரு நிம்மதியா இருக்குங்க. விட்டு எழுதி அதை பார்த்து எழுதுறது. ஏன் எங்க காலத்திலேயே அது அப்படிதான் இருந்திருக்கும். அப்படிதான் படிச்சுட்டு வந்தீங்களோ நீங்க? ஆனா இப்ப சிசிடிவி கேமரா, அந்த ஃபிளையிங் ஸ்குவாட், இவ்வளவு நெருக்கடியில தான் நம்ம அந்த எக்ஸாமே எழுத வேண்டியதா இருக்கு. அடுத்தது ரொம்ப அழகா சொன்னாங்க, மாதா பிதா கூகுள் தெய்வம். கூகுள் அங்க இப்ப அப்பெல்லாம் ஒரு அழகான பழமொழி, மாதா பிதா குரு தெய்வம் தானே இருந்துச்சு. குரு கிட்ட இருக்க அந்த தொடர்பு இப்ப இருக்க கூகுள் கிட்ட அங்க இருக்கு. அடுத்தது நான் அந்த ஸ்மார்ட் போர்ட் பத்தி பேச விரும்புறேன். ஸ்மார்ட் போர்ட்ல நம்ம அழகா படிக்கிறோம், அந்த பார்த்துட்டு உட்கார்ந்து எங்களுக்கு எல்லாமே புரியுது, எக்ஸாம்பிளோட புரியுது அப்படின்னு சொல்றாங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அது மாதிரி எழுதுதாங்க நம்ம எழுத்து வரும். கரும்பலகையில எழுதும் பொழுதுதாங்க நம்மளுடைய எழுத்துக்கள் மேம்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொழில்நுட்பத்துக்கு கொஞ்சம் வரும். உங்க என்னதான் இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் மேலும் வளர்ந்தாலும் அது பெரும்பாலும் நெருக்கடியே தருதுன்னு நான் நினைக்கிறேன். அன்றைய காலத்துல ராஜராஜ சோழனும் கரிகால சோழனும் தஞ்சை பெரிய கோயில் கல்லணை எப்படி கட்ட முடிச்சது? எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் கட்டப்பட்டதே இன்றளவும் அதை பறைசாற்றப்படுகின்றது. அடுத்தது தொழில 24 மணி நேரம் இணைப்புல இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு நம்மள கொண்டு சேர்றாங்க. இன்னொருத்தரோட சமூக ஊடகங்களோட இருக்கக்கூடிய அந்த ஒப்பீட்டு போக்கை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தொழிலாளர்களுக்கும் அது மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கிற அந்த வேலையில அவங்க வேலை செய்யும்போது எப்படி நாம நிம்மதியா இருக்க முடியும்? இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா கூட அவங்க கொடுக்குற பிரஷர்ல எத்தனையோ சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இது நிம்மதியை கொடுக்குதா நெருக்கடியை கொடுக்குதான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலை 24 மணி நேரமும் செஞ்சா வீட்டுல எப்படிங்க நம்ம சமநிலையா இருக்க முடியும்? அன்றைய காலத்துல நம்ம மனைவி அன்போட பார்க்க வைப்பாங்க. இப்ப ஒரு இரிட்டேஷனோட கொடுக்குற அந்த டார்ச்சர் அப்படியே மனைவியிடம் காட்டுறாங்க. இது ஒரு நிம்மதி கொடுக்குதுன்னு நம்ம சொல்றாங்க. அடுத்தது எந்த அளவு நம்ம இப்ப எனக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம கூட்டு சேர்த்துதான் உரிமை எடுப்போம். இப்ப எங்களுக்கு தனி உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தனி உரிமைனா ஒரு கல்யாண உரிமையை நீங்க பேசுனீங்க. அந்த கல்யாண உரிமை இப்ப எத்தனை பேர் நீங்க கரெக்டா எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தருடைய இப்ப இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லாம் கூட உங்களுடைய எத்தனை மாணவர்கள் மாணவிகளுடைய பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு வேகமா அவங்க திருமணத்தை தேடி கொண்டு போறார்களோ அவ்வளவு வேகமா அதே நேரத்தில் அவங்க விவாகரத்தை முடிச்சு கொள்றாங்க. இப்படிப்பட்ட இந்த சமூகம் நெருக்கடியெல்லாம் தருது. அப்பெல்லாம் வீர விளையாட்டுகளான ஆடு புலியாட்டம், ஜல்லிக்கட்டு, சிலம்பாட்டம், கபடி, கோலி போன்றவைகள்லாம் இப்போது மெல்லச்சாகிறது. ஆனா இப்ப வந்து விட்டது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். இதெல்லாம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் ஒரு செயலிகளாக நான் பார்க்கிறேன். அடுத்தது போக்குவரத்துல ரொம்ப அழகா சொன்னாங்க, டாக்ஸி, கார் டாக்ஸி, பைக் டாக்ஸி, பஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாருக்கு ஒரு நல்ல உரையை ஒன்று எழுதியிருக்காரு. கோவேறு கழுதை அதாவது குதிரையில் ஒரு சாதி என்று. அதாவது கழுதையும் குதிரையும் தராத ஒரு சந்தோஷமாக இப்ப இருக்கக்கூடிய ஒரு காரம் வைக்கும் தருது வந்தது இல்லாம சுற்றுச்சூழலை உண்டு பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற ஒரு பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னா எத்தனை பேருடைய உடல் நலத்தை அது சீர்கழிக்குதுன்னு நான் நம்புறேன். அடுத்தது கார்பன் மோனாக்சைடு 2021 எடுத்த கணக்கீட்டின்படி கார்பன் மோனாக்சைடுனால பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். சோ இது எப்படி உங்களுக்கு நிம்மதியை தருது? கலாச்சாரம் பார்க்கல. நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோல வாங்கி சாப்பிடுறீங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் தீபாவளி
இன்றைக்கு வீடு அழியுது, தண்ணி வருது அப்படின்னு சொல்றீங்க. நிறைய நியூஸ் சேனல்ல நம்ம பார்க்கிறோம், வீடுகள் எல்லாம் விலங்கினங்கள் புகுந்துருச்சுன்னு. அவங்க வீட்டுல நம்ம வீடை கட்டிட்டு புகுந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? அவங்களுக்குன்னு ஒரு நிம்மதியை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடைசியா என்னுடைய எதிரினருக்காக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அன்று நாட்டு மருந்துகளும் இயற்கை மருந்துகளும், இன்று மாத்திரைகளும் நவீன மருந்துகளும். அன்று நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, இன்று நோய்களும் வியாதிகளும் நிறைந்த வாழ்க்கை. அன்று நீண்ட கால இயற்கை மரணங்கள், இன்று தற்கொலை மற்றும் இளம் வயது மரணங்கள். அன்று சிலம்பாட்டமும் கபடியும், இன்று பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரும். அன்று மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும், இன்று பைக் டாக்ஸியும் கார் டாக்ஸியும். அன்று மாசுபாடு இல்லாத சுற்றுச்சூழல், இங்கு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல். அன்று அம்மாவின் சுவையான உணவும் பலகாரங்களும், இன்று ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும். அன்று ஆலோசனை முடிவுகள், இன்று தனிநபர் முடிவுகள். அன்று சதுப்பு நிலங்களும் காடுகளும், இன்று வீடுகளும் தொழிற்சாலைகளும். அன்று விவசாயத்தை செய்த சமூகம், இன்று விவசாயத்தை மறந்த சமூகம். எனவே இன்றைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் தருவது நெருக்கடியே 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 என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் என்று ஆரம்பித்து இன்றைய வாழ்க்கை முறையிலே நாம் எத்தனை மாற்றங்களை எதிர்கொண்டிருக்கின்றோம், எத்தனை வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், அதனுடைய பக்க விளைவுகள் என்ன, குடும்ப வாழ்க்கையிலே எத்தனையோ விவாதத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை அவருடைய நிம்மதியை தேடித்தான் அதை செல்கின்றாரா, அதை செய்கின்றாரா என்று தோன்றுகிறது. இப்படி பல கருத்துக்களை வாதமாக வைத்திருக்கின்றார். ஆக நிம்மதியே என்ற இந்த அணியினர் நமது வாழ்க்கை முறையையும், வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றங்களை பற்றியும், வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற வசதிகளை பற்றியும், கலாச்சாரத்திலே நாம் பின்பற்றுகின்ற முறைகளை பற்றியும் வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். நெருக்கடியே என்ற தலைப்பிலே இன்றைய காலத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கின்றார். அனைவருமே அத்தனை பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மருத்துவத்துறையிலே எத்தனையோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது, வாழ்நாள் நீண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே மருத்துவம் சார்ந்த குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆக நிம்மதியும் இருக்கிறது, நெருக்கடியும் இருக்கின்றது. அதே போல நோய் நொடிகளை தகர்த்தது என்று சொன்னார்கள் அந்த காலத்தில். உணவு முறையிலேயே அதை தகர்த்து வந்தார்கள். ஆனால் இன்று நாம் முன்பே சொன்னது போல மருத்துவ காப்பீடை எடுத்தது, நோய் வரும் முன்னே காப்பீடு எடுத்தது என்று சொல்கின்றார். அப்பொழுது அது நெருக்கடியாக மாறுகின்றது. அதிநவீன தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது, ஆனால் அதே போல செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துள்ளது. ஆனால் அதே நேரத்திலே மென்பொருள் குற்றங்கள் மலிந்துள்ளன, அதிகரித்துள்ளன. ஆக நிம்மதியும் இருக்கின்றது, நெருக்கடியும் இருக்கின்றது. எதை சொல்வது? அன்று பேரதிர்ச்சிகளை மட்டும்தான் நாம் சந்தித்து வந்துள்ளோம். ஆனால் இன்று பேரிடர்கள் பல நடக்கின்றன. அப்ப நிம்மதியும் இருக்கின்றது, நெருக்கடியும் இருக்கின்றது. அன்று தனி மனித ஒழுக்கம் இருந்தது, இன்று தனி மனிதமும் ஒழுக்கமும் தனித்தனியாக இருக்கின்றது. ஆக நெருக்கடியும் இருக்கின்றது. அன்று குருகுல கல்வி நடந்தது, இன்று தொழில்நுட்ப இணைய வழி அல்லது செயற்கை நுண்ணறிவு வழி கல்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக நிம்மதியும் இருக்கின்றது. அன்று பாடங்கள் குறைவு, படிப்பு குறைவு. இன்று பாடங்கள் அதிகம், துறைகள் அதிகம், அதே நேரத்திலே வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தால் மாணவர்களுடைய மன உளைச்சல் அதிகமாயிருக்கிறது. அது நெருக்கடியாக இருக்கின்றது. ஆனால் வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன, வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, அது நிம்மதியாக இருக்கின்றது. அன்று சாப்பிடுவதற்காக உழைத்தார்கள், ஆனால் இன்று ஒரு சிலர் உழைப்பே சாப்பிடுவதுதான். தான் சாப்பிடுவதை எடுத்து வீடியோ செய்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கின்றார். ஆக திறமையாக செயல்படுகிறார்கள் என்று அதை நாம் நிம்மதியாக எடுத்துக் கொள்ளலாமா, அல்லது அவர்கள் உடல்நலத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று நெருக்கடியாக எடுத்துக் கொள்வதா? இப்படி நிம்மதியும் நெருக்கடியும் மாறி மாறித்தான் இருக்கின்றது. அன்று வாணிபம் செய்வதும் தொழில் செய்வதும் தான் வேலை. ஆனால் இன்று பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கின்றன. பல வேலை வாய்ப்புகள், பல துறைகள், தொழிற்சாலைகள், எத்தனையோ கம்பெனிகள் நமக்கு வேலை வாய்ப்பை அளித்துக் கொண்டிருக்கின்றன. பொறியியல் படித்துவிட்டு மருத்துவத்துறையிலே கூட பணியாற்ற முடியும், மருத்துவம் சார்ந்த துறைகளிலே பணியாற்ற முடியும் என்பதை இன்றைய கால இளைஞர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆக
படிப்புகள் துறைகள் அதிகரித்திருக்கின்றன, அது நிம்மதியாக பார்க்கப்படுகிறது. இப்படி பார்த்தால் நிம்மதியும் இருக்கிறது, நெருக்கடியும் இருக்கிறது. முடிவு எப்படி சொல்வது? சற்று நெருக்கடிதான். முதலில் வாழ்க்கை என்பது என்ன, அதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துன்பமும் இன்பமும் இரண்டர கலந்ததுதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை, தனிப்பட்ட மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் துன்பமாகவே இருந்தான், துன்பத்தை மட்டுமே எதிர்கொண்டான் என்றால் இருக்க முடியாது. அல்லது ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை மட்டுமே எதிர்கொண்டான் என்றால் அதுவும் இருக்க முடியாது. ஆக வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்திருப்பதுதான் நியதியாக இருக்கிறது. எனவே ஒரு வாழ்க்கையானது ஏற்ற இறக்கம் கொண்டது. மனித குலத்தில் குறிப்பாக சற்று ஆராய்ந்து பார்த்தால் மனித குலத்தினுடைய பிறப்பும் இறப்பும் கூட ஒரு கண நேர துன்பத்தின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. வாழ்ந்தோம் வீழ்ந்தோம் என்றில்லாமல் எதையாவது சாதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட ஒரு கருத்தை பதிவேற்றிருக்கின்றார். உலக வரலாற்றை படிப்பதை விட வரலாறு படைப்பதே சிறந்தது என்று சொல்லியிருக்கின்றார். ஆக நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், வீழ்ந்தோம் என்றில்லாமல் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே ஒரு நெருக்கடி தான் நம்மை சாதிக்க தூண்டுகிறது என்றால் அந்த நெருக்கடி கூட சற்று நேரத்திலே நிம்மதியாகத்தான் தோன்றுகிறது. ஆக ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நேர்மறை உந்து சக்தி என்று சொல்வார்கள். அந்த நேர்மறை சக்தியை கூட அல்லது எதிர்மறை சக்தி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எதிர்மறை நேர்மறை, இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தினால் நம்மால் சில விஷயங்களை சாதிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுகின்றது. அந்த உந்து சக்தி நெருக்கடியாக இருந்தால் அதையே நாம் நிம்மதியாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஆக உலகில் எந்த ஒரு அரிய சாதனையும் எடுத்து பாருங்கள், அவ்வளவு எளிதாக படைத்திருக்க மாட்டார்கள். அதற்கு பின்னால் எத்தனையோ உழைப்பு இருக்கும், எத்தனையோ கடினங்களையும், எத்தனையோ இன்னல்களையும், எத்தனையோ நெருக்கடிகளையும் சந்தித்துதான் அவர்கள் சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதன் தன் வாழ்நாளை வாழ்ந்து கழித்திடக் கூட, ஏனென்றால் மரணத்தை எதிர்கொள்வது கூட ஒரு நொடி அல்லது ஒரு நிமிட வேதனை போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் நெருக்கடியை சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே, ஏற்ற இறக்கம் கொண்ட இந்த வாழ்க்கையிலே, இன்ப துன்பம் கொண்ட இந்த வாழ்க்கையிலே நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சற்று நெருக்கடியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்தது. ஒரு நெருக்கடி நேரத்தில் எத்தனை விலங்குகளுக்கு நெருக்கடி இல்லையா? காட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், விலங்குகளுக்கு எத்தனை நெருக்கடி இருக்கின்றது. ஏன் இயற்கைக்கு கூட நாம் அனைவரும் நெருக்கடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நெருக்கடி இல்லாமல் எங்குமே இல்லை. எனவே சோகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு தருணம் வரும். அதே போல துன்பத்தில் கூட ஒரு இன்பம் வரும். ஏன் சுகமான சுமைகளாக சில சுமைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனந்தத்தில் கூட நாம் சற்று நேரத்தில் கண்ணீர் விடுவோம். அப்படியாக ஒரு சுகமான